ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹியர் ராஜ் அணி விளாகர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஜூனியர் என்டிஆர் நடித்த தேவாரா படத்தோட கிளீன் ஸ்டுடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு, ரெடி ஸ்டடி கோ. கடலில் ஏன் மீனை விட அதிகமாக கத்தியும் ரத்தமும் இருக்குது? அதனால தான் அந்த கடல் பேர் செங்கடல். எனக்கு தெரிஞ்ச செங்கடல் வந்து அது பேர் அரபு நாடு தான், அரேபியாவுக்கும் இந்த பக்கம் ஆப்பிரிக்க கண்ட்ரி தான் நினைக்கிறேன். ஆப்பிரிக்க கண்ட்ரிக்கும் அரபு நாடு இந்த அந்த பக்கம் ஐரோப்பா சென்ட்ரில் இந்த ரெட் சி, அதாவது செங்கடல் இருக்கும். ஆனால் இது அங்கே எடுத்த படம், அது சம்மந்தம் அங்கே எடுத்ததால் இந்தியாவுக்குள்ளே ஏதாவதான்னு எனக்கு தெரியல. ஆனால் செங்கடல்னு சொல்கிறாங்க. ஆனால் செங்கடல் அங்கே தான் இருக்குது. இந்த மாதிரி டைலாக்லாம் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் மட்டும்தாங்க வரும். ஏன் இந்த மாதிரி டைலாக்லாம் வைக்கிறாங்கன்னு தெரியல. கேஜிஎஃப், சலாரு, இப்போ இந்த படத்தில் எப்படி நம்ம டைலாக் எப்படி பிடிக்கிறாங்கன்னே தெரியல. கடலை மீனை விட கத்தியும் ரத்தமும் அதிகமாக இருக்குமா? அந்த கடலே ரத்த கடல் மாதிரி தான் இருக்குது. எப்படி நம்ம டைலாக்லாம் அது கேஜிஎஃப் அந்த பார்த்தோன்னே அவன் 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நடந்து வருவான். அப்படியே ஆடுவானுங்க சலார்லையும். அப்படியே சிரிப்பு தான் வருது. எப்படிரா இதெல்லாம்? ஆனால் இதையும் பார்த்து மக்கள் ரசிக்கிறாங்க. ஆனால் சலாரில் சுத்தமாக செட் ஆகலை. ஆனால் கேஜிஎஃப்பில் சின்க் ஆயிடுச்சு. அப்படியே சலாரில் சின்க் ஆகலை. இது எப்படின்னு தெரில. ஏதோ கடல் கொள்ளையன் சம்மந்தப்பட்ட ஸ்டோரி போல் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது என்ன ஸ்டோரியாக இருக்கலாம்னா, நம்ம ஜூனியர் என்டிஆர் கடற்கொள்ளையராக இருக்காப்புல. கடற்கொள்ளையனாக இருந்து நிறைய பொருட்களை ஆட்டையை போட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி இருக்குமோன்னு அப்படி நான் நினைக்கிறேன். தேவாரா பார்ட் 1. ஒருவேளை பார்ட் 2ல் இந்த கடல் கொள்ளைனா எப்படி ஆனா, இது ஒரு ட்ரெண்டிங் ஆகிருச்சு. காந்தாரா, இப்போ வந்து ஜிகர்தண்டா, அதாவது ப்ரீ ஈக்குவல், அது ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. அந்த மாதிரி இருக்குமோ எனக்கு தோணுது. ஆனால் பார்ட் 2ல் என்ன அது தான் இருக்கும். அதை கடந்து ஆல்ரெடி கடற்கொள்ளையன், அதை கடந்து இதுன்னு கடல் கொள்ளையன் சம்மந்தப்பட்ட இங்கே ஹாலிவுட்டில் ஒரு 7 ஃபிலிம் வந்துச்சு. அந்த மாதிரி எடுக்க போகிறாங்க. ப்ரீ ஈக்குவல், அது ஒரு ட்ரெண்டிங். நான் சொல்கிறது ஒன்றும் இல்லை, சரி ஓகே. ஆனால் அந்த பார்க்க அந்த கண்ணுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி, நம்ம ஜூனியர் என்டிஆரை பற்றி சொல்லவே தேவையில்லை. வேறு லெவலில் டான்ஸ் பண்ணுவாப்பில். ஆனால் இதில் ஒரு இந்த கிளிம்ஸில் அந்த டான்ஸ் ஸ்டெப் எதுவும் காமிக்கல. ஃபுல்லாக ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான், வேறு லெவலு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எப்பயும் தெலுங்கு, கன்னடம் அந்த படத்தில் ஃபுல்லாக எப்பயும் பண்ணுற அந்த பில்டப், அந்த டைலாக் அது என்னால் சகிக்கலை. ஓகே, ஜூனியர் என்டிஆர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்குறதுக்கு அந்த எப்பயும் போல் அந்த சலார், கேஜிஎஃப்பில் வந்து அந்த கலர் கோடு அப்படியே இருக்குது. அது என்னமோ சரி ஓகே. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாய் 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 டாய்.